அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத சக்திகளா இருப்பதால மோதல் ஏற்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியமோ கட்டுப்பாட்டை மீறும் அப்படிங்கிற கவலையை தான் எழுப்புது. அதே சமயம் இந்தியாவினுடைய அணு ஆயுத தடுப்பு நடவடிக்கை கொள்கைகளுடைய காரணமா அதிக நன்மைகளை பெற முடிஞ்சது என்னவோ பாகிஸ்தான் தான். இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா ஒரு யுக்தியை கொண்டிருக்கு. அதுதான் கோல்ட் ஸ்டார்ட் கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய ராணுவம் தரப்புல இந்த ட்ரோன் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும், அதே சமயம் ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் ட்ரோன் போர்ல தங்களுடைய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் மத்திய பிரதேச மாநிலத்தில் அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒத்திகை நடக்குது. இந்த ஒத்திகைக்கு இந்திய ராணுவம் வச்சிருக்கிற பேரு தான் கோல்ட் ஸ்டார்ட். முப்படைகளையும் உள்ளடக்கிய இந்த பாதுகாப்பு படை பயிற்சி பாதுகாப்பு படை தலைவர் தலைமையிலான ஒருங்கிணைஞ்ச பாதுகாப்பு பணியாளர்களால் கண்காணிக்கப்படுது. இந்த வருஷம் மே மாதம் 6ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த மோதலப்ப ட்ரோன்கள் தான் போருடைய மையமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்போட செயல்திறன் அதே போல குறைபாடுகளை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த பயிற்சி நடத்தப்படுது. வளர்ந்து வரக்கூடிய வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயல்பாட்டு தயார் நிலையை இந்திய ராணுவம் மதிப்பிட இந்த பயிற்சி கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றை ஒன்று குறிவைக்க இந்த ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதா ஆபரேஷன் சிந்தூர் மூலமா நமக்கு தெரிய வந்துச்சு. உள்நாட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்டவை உட்பட இந்திய ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பயங்கரவாத தளங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினதை நாம பார்த்தோம். துருக்கி அதே போல சீன ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் வெற்றிகரமா முறியடிச்சது. இதை தொடர்ந்து தான் இந்திய படைகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய மோதல்களுக்கு தயாராகிட்டு வருது. இந்த பயிற்சி இந்தியாவுடைய வளர்ந்து வரும் இராணுவ திறன்கள் பற்றி பாகிஸ்தானுக்கு ஒரு பகிரங்க செய்தியை அனுப்புறதா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2035க்குள்ள இந்தியாவை ஏவுகணை அச்சுறுத்தல்கள்ல இருந்து பாதுகாக்க சுதர்ஷன் சக்ரா திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது இல்லையா? இது 2035ஆம் ஆண்டுக்குள்ள மருத்துவமனைகள், ரயில்வே அதே போல முக்கிய மையங்கள் போன்ற அனைத்து முக்கிய தளங்கள்லையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பல அடுக்கு ஒருங்கிணைஞ்ச வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த சுதர்ஷன் சக்ரா. இதுக்கான ஒரு அடிப்படையாகவும் இந்த ஒத்திகை பார்க்கப்படுது. இதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப பாகிஸ்தானுடைய அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா ஒரு யுக்தியை கொண்டிருக்குன்னு நம்ம சொன்னோம். அதுதான் இந்த கோல்டு ஸ்டார்ட் கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுதா நம்ம சொன்னோம். இப்ப பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறத நோக்கமாக கொண்ட இந்த வகை போர் ஒத்திகை மோதல்ல அணு ஆயுத வரம்புக்குள்ள வச்சிருப்பதையும் குறிக்கோளா கொண்டிருக்கு. அதாவது இந்திய படைகள் இப்ப பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப விரைவாகவும் அதே சமயம் கடுமையாகவும் ஊடுருவறதுக்கு வழிவகுக்கக்கூடிய யுக்தி தான் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தி. இந்த யுக்தியை இந்தியா கையில் எடுப்பது மூலமா ஒரு முழு அளவிலான பெரிய போரை தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. இப்ப பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடா இருப்பதால போர் இறுதியில பரஸ்பரம் அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த கோல்டு ஸ்டார்ட் கோட்பாடுடைய தேவை எழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஆயுத மோதல் எச்சரிக்கைகளை எதிர்கொள்றதுக்கு பாகிஸ்தான் தன்னுடைய அணுசக்தி நிலையை பயன்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் இருந்து பின்வாங்காது அப்படின்னு பாகிஸ்தான் அடிக்கடி சொல்லிட்டும் வருது. இந்த நேரத்தில் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடனான அணு ஆயுத மோதலின் தவிர்க்க முடியாத தாக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தாக்கங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவும். அதே சமயம் கோல்ட் ஸ்டார்ட் யுக்தி இந்தியாவை பாகிஸ்தானை தாக்கவும் அனுமதிக்குது. இப்ப இந்திய நாடாளுமன்ற தாக்குதல்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் மூலமா 2001-2002 உருவானதுதான் ஆபரேஷன் பராக்கிரம் கோல்ட் ஸ்டார்ட் கோட்பாடு. அதாவது குறுகிய நேரத்தில் விரைவான அதே சமயம் வரையறுக்கப்பட்ட அதிதீவிரம் கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான ஒரு யுக்தியா
இந்த கோட்பாடு உருவாக்கப்பட்டுச்சு 2001-2. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தியுடைய முக்கிய அங்கமாக சொல்லப்படுது. ஏன்னா எங்கே எப்போ தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அதை தான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரம்பரிய தாக்குதல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த துருப்புகள் எல்லாத்தையும் இந்த பார்டரில் அணிதிரட்டவே ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்குள்ளே எதிரி நாடு பதிலடிக்கு தயாராகிறது மட்டும் இல்லாமல் இந்திய தாக்குதலை தடுக்கிறதுக்கும் சர்வதேச அதே சமயத்தில் ராஜதந்திர வழிகளையுமே செயல்படுத்திடும். ஆனால் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தி மூலமாக எதிர் தாக்குதலை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ளேயே இந்திய படைகள் ட்ரோன் தாக்குதலை நடத்திட்டு திரும்ப முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ பாகிஸ்தானும் சரி இந்த கோல்டு ஸ்டார்ட் கோட்பாட்டை விமர்சிப்பவங்களும் சரி, இந்த யுக்தியில் இந்தியாவுடைய வெற்றி அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா நிலப்பரப்பு, எப்போ தாக்குதல் நடக்குங்கிறத கணிக்கிறதுலையும், அதே போல் பாகிஸ்தான் தன்னுடைய படைகளை எப்படி நிலைநிறுத்துது, இது மாதிரி பல காரணிகளை பொறுத்து தான் இந்தியாவுடைய வெற்றி இந்த யுக்தியை யூஸ் பண்ணுறதுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கோல்டு ஸ்டார்ட்டுக்கு மிகப்பெரிய சவால் எதுவாக இருக்க போகுது அப்படின்னா குறுகிய தூர அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பாகிஸ்தானில் எதிர் யுக்தியில் இருக்கு அப்படின்னு துறைசார் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்ன எதிர் யுக்தி அப்படின்னா டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், TNW அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அதாவது 2017 இந்திய ராணுவத்தால் செயல்படுத்தப்படக்கூடிய இந்த கோல்டு ஸ்டார்ட் கோட்பாட்டை எதிர்கொள்றதுக்கு குறுகிய தூர அணு ஆயுதங்களை உருவாக்கி இருப்பதா அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் ஷாஹித் கான் அப்பாசி பேசியிருந்தார். இதுதான் பாகிஸ்தான் இந்த ட்ரோன் மூலமாக, அதாவது இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தியை பயன்படுத்தி அனுப்பக்கூடிய ட்ரோனுக்கு எதிர் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு இந்த யுக்தியை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தும். அதில் தான் இந்த யுக்தி மூலமாக இந்தியா வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிற சவாலே இதில் தான் இருக்குது அப்படின்னும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. இனி வரும் காலங்களில் பாரம்பரிய வகையில் நடத்தின மாதிரி போர்கள் நடக்காது அப்படின்னும், ட்ரோன்கள் தான் இனி போர்களுடைய நாயகனாக திகழும் அப்படின்னும் கணிக்கக்கூடிய வல்லுநர்கள் போர்க்களத்தில் உயர் தொழில்நுட்பம் மூலமாக ஆதிக்கம் செலுத்தும் இந்தியாவின் தயார் நிலையை தான் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தி அடிக்கோடிட்டு காட்டுறதா பார்க்கப்படுது. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttanditv@dttv.in.